ஒரு பைக்கை மேனுஃபேக்சர் பண்ண அப்புறம் அந்த இன்ஜின்குள்ளார நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பிஸ்டன், கிராங்க்ஷாஃப்ட்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே ஸ்மூத்தா என்னதான் லேத்ல வந்து ரிஃபைன் பண்ணியிருந்தாலும் எல்லா பார்ட்ஸையுமே ஒன்னா சேர்த்துன அப்புறமா சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் இன்ஜின்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வண்டி வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் போட்டு அதை வந்து நம்ம ரன் பண்றப்ப ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ளார லோ ஆர்பிஎம்ல ஓட்டுறப்ப அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அந்த இன்ஜின்குள்ள எந்த ஒரு டேமேஜும் பண்ணாம இருக்கும். ஒருவேளை நம்ம ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறோம் அப்படின்னா அந்த மைன்யூட் பார்ட்டிகல் பெரிய டேமேஜ் பண்ணாது. ஆனா அது பண்ற டேமேஜ் ஒரு லாங் ரன்ல ஒரு 50,000 கிலோமீட்டர் ஒரு 60,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த இன்ஜினை வந்து எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணாத அளவுக்கு ஒரு வேலையை செய்யும். ஸோ அதனால ஒரு ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளாரையே ரொம்ப மெதுவா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா அவங்க வந்து ஷோரூம்க்கு எடுத்துட்டு சொல்லுவாங்க. அந்த ஷோரூம்ல நீங்க அடுத்த டைம் யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் போய் கிட்ட போய் பாருங்க. இன்ஜின் ட்ரெயின் பண்ண அப்புறமா அந்த ஆயில் ஃபில்டர்ல இருந்து நீங்க எடுத்து கொட்டி பாத்தீங்கன்னா பீச் மண்ணில விட ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும் அந்த ஆயில்ல. அந்த மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸை இமீடியட்டா ரிமூவ் பண்றதுக்காக தான் இனிஷியலா ஒரு 500 to 1000 கிலோமீட்டருக்கு உள்ளரையே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண சொல்றேன்.